வெல்கம் டு சாந்தி சாண்டல் விலாக்ஸ். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு பச்சைப்பயிரை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். பச்சைப்பயிரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின் மினரல்ஸ் இருக்குது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே உதவுது, அதோட டைஜஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்குது, முக்கியமாக போன் அண்டு ஸ்கின் ஹெல்த்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பச்சைப்பயிரில் அவ்வளோ விஷயங்கள் நிறைய குவிஞ்சிருக்கு. இப்போ பச்சைப்பயிரை வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் ஒரு கப் பச்சைப்பயிரை எடுத்து முதல் நாளே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால் அப்படியே இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா அரைச்ச உடனே பச்சைப்பயிரில் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ தண்ணி தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. ஏன்னா இது இட்லியாக தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கட்டியாகவே இருக்கணும். இதுக்கு ரொம்ப கம்மியாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்வீட்டுங்கிறதுனால ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சால்ட்டு நம்ம சேர்க்குறோம். ஸோ ரொம்ப கம்மியாக சால்ட்டு சேர்த்து அது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இட்லி தட்டில் இதை ஊற்றி இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ தண்ணி மட்டும் எக்காரணத்தை மட்டும் தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸோ இப்போ இட்லி பானையில் வச்சு அவிச்சுக்கலாம். அதே மாதிரியே மீதம் இருக்கிற மாவில் 4 காஃபி டம்ளரில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்காமல் ஊற்றி குக்கரில் தண்ணி வச்சு மேலே ஒரு ஸ்டீம் பிளேட்டு வச்சு அது மேலே அந்த டம்ளரை வச்சு மூடி போட்டுடலாம். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், வேகட்டும். இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லைங்க, நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை ஒரு பாத்திரத்துக்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ டம்ளரில் வச்சதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். மாவு ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இதையுமே நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். பச்சைப்பயிறு தோலை ரிமூவ் பண்ணவே வேண்டாங்க. ரொம்ப ஸ்டைலுக்காண்டி பண்ணுற டிஷ்லாம் கிடையாது இது. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்டைலாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி பார்க்காதீங்க. கலர்ஃபுல் இந்த கலரில் தான் இருக்கும் இது ஆக்சுவலாக. இப்போ ஆற வச்ச அந்த இட்லி, அந்த நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா டம்ளரில் உள்ளதெல்லாம், இது எல்லாத்தையும் நல்லா உதுத்து விடணும். நல்லா இது மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் கீ சேர்த்துக்கோங்க. கீ தேவைப்படுற அளவுக்கு அவங்களுக்கு இஷ்டப்பட்டால் நிறையாவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையுமே உடச்சி விட்டு நல்லா உதிராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்காய் 1/4 மூடி துருவி வச்சுருக்கேன். தேங்காய் பூவும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்பு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, பச்சைப்பயிறு புட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக இதை நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இப்போ இதை சர்வ் பண்ணலாம். நான் ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி தேங்காய் பூ கொஞ்சம் அடியில் போட்டுக்கிறேன். மேலே இந்த
புட்டை எடுத்து இதில் வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த புட்டு தாங்க அப்போவெல்லாம் நம்ம பாட்டி, நம்ம அம்மா பாட்டி இவங்கெல்லாம் செய்கிறது. இப்போ எல்லாம் செய்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது. நிச்சயமாக இப்போ எல்லாம் வந்து நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. அதனால நிறைய பேர் நிறைய விதமாக செஞ்சிகிட்ருக்காங்க. நான் அப்போ செஞ்ச மெத்தட்லேயே தான் நான் செய்கிறேன். அவ்வளோதாங்க. இதை சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சூப்பரான பச்சைப்பயிறு புட்டு ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிற இந்த பச்சைப்பயிறு புட்டை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, எல்லாருமே சாப்பிடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய இந்த பச்சைப்பயிறு புட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you.